26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 26/5/2026 இந்த நாளுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நாளினுடைய முக்கிய தகவல்களை தெரிஞ்சுப்போம். இந்த நாளினுடைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய திதிகள் காலை 8:58 வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் காலை 7:46 வரை உத்தரம், அதன் பின்பு அஸ்தம். இன்றைய சந்திராஷ்டமம் காலை 7:46 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கி முக்கியமான 2 பெயர்ச்சிகள் நடக்க இருக்குதுங்க. அதாவது 2ஆம் இடத்துல இருந்த புத பகவான் இன்றைக்கி உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 2 முக்கியமான பயிற்சிகளும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தரப்போகுது. சந்திரனை பொறுத்தளவில் இன்றைக்கி பெரிய மாற்றம் இல்லைங்க. சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துலையே தான் இருக்கிறாரு. கடன் விஷயங்களில் ஒரு நிதானம் தேவை, என்ன கொடுக்கல் வாங்கல்ல ஒரு நிதானம் தேவை, எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஆனால் இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறாரு. இளைய சகோதர வகையில் நன்மைகளை கொடுக்க போகிறாரு. வண்டி வாகனங்கள் குறித்த யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் தொடங்கும். 2ஆம் வீட்டில் இன்றைக்கி சூரியன் மட்டும்தான் இருக்கிறாரு. பணவரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 3ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாங்க. அது ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம் போல. எனவே இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நிறைய ஆதரவு கிடைக்க போது, பணவரவு அதன் மூலம் பெருக போகுது. கிருத்திகா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறது நல்ல விஷயங்க. ஆட்சியாளர்களினுடைய அறிமுகங்கள் கிடைக்கும், அதிகாரிகளினுடைய அனுகூலம் கிடைக்கும், அரசு துறையில் நன்மைகள் கிடைக்கும், எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் பேச்சில் ஒரு நிதானம் தேவை. ஏன்னா சூரியன் ஒரு வெப்ப கிரகம். எப்படியாவது தேவையில்லாத உஷ்ணமான வார்த்தைகள் உங்கள் வாயில் வந்துடலாம். அதில் மட்டும் கட்டுப்பாடு தேவை. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதி இன்னைக்கு தனஸ்தானத்துக்கே வந்துட்டார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே இருந்தார் புதன். இதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தது. நிறைய பேருக்கு இந்த சூரியன் புதன் சேர்க்கையில் இந்த பல்வலிகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. நரம்பு பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த கண்ணில் கூட சின்ன சின்ன தண்ணி வடிகிறது, எரிச்சலாகிறது, இப்படிலாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இந்த நாள்லேருந்து உங்களுக்கு சரியாக போகுது. 2ஆம் இடத்துக்கு புதன் போயிட்டாரு. கூடவே சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாரு. பணவரவு நல்லா இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது பெரிய யோகம். அதாவது உங்கள் ராசிநாதனும் உங்கள் தனஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்க. நிச்சயமாக இன்னைக்கு பணம் வரவு இருக்கும். என்னங்க 26ஆம் தேதி பணம் வரும்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக வரும். நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து இன்னைக்கு ஒரு சிறு தொகையாக வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். கிருத்திகா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளுங்க. ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கிறாரு. உடலில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. வெப்பம் சம்பந்தமான நோய்கள் வரலாம். மருத்துவ சிகிச்சையை உடனே தொடங்கிடுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குது. 5ல் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். எனவே சகோதர வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். பிள்ளைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் இருக்குங்க. நிலம் வாங்குறது விற்கிறதுல அவசரப்படாதீங்க. ஒரு சொத்து வாங்கணும்னா மூலப்பத்திரத்தை பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமாக முடிவில் இறங்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு பொன்னான நாள் தொடங்குது அப்படிங்கிறத முடிவில் வச்சுக்கோங்க. காரணம் உங்கள் ராசிக்குள்ள கடந்த ஓராண்டாக அமர்ந்து உங்களுக்கு பல விதங்களில் சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இன்னைக்கு தனஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கிறார். தனஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கிறதோடு அங்கே உச்சமும் அடைகிறார். எனவே உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. பணம் தாராளமாக வரும். பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு பெரிய அளவில் இருக்க போகுது. வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கே வந்துடும், நாளைக்கே வந்துடும் அப்படின்னு நான் சொல்லலை. வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக மாறப்போகுது. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குது. 11ல் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு அரசு துறையில் குறிப்பாக காவல்துறை சார்ந்து ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா எல்லாம் உங்கள் பக்கத்தில் சாதகமாக தீர்ப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த நாள் என்பது புதிய இடம் வாங்க, நிலம் வாங்க நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் சூப்பராக இருக்குதுங்க. ராசிக்குள்ள சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. புத்திசாலித்தனம் பழிச்சிடும், செல்வ செழிப்பு ஏற்படும், மனதுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கும், காதல் வெற்றியடையக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ஓஹோன்னு இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது எந்த கேள்வியுமே இல்லைங்க.
குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் பிரிந்திருந்த தம்பதியாக இருந்தால் இந்த நாள்ல இருந்து அவங்க சேர்றதுக்கான அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும். சந்திரனும் சாதகமாக 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும். ராசிக்குள்ளேயே குரு பகவான் இன்னைக்கு ஒரு 11 மணிக்கெல்லாம் உள்ள வந்துடுறாரு. இது நாள் வரைக்கும் 12ல இருந்து நிறைய செலவுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இப்போவும் உங்களோட 12ஆம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்கிறாங்க. அதில் ஒன்று சுக்கிரன், இன்னொன்று புதன். புதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஆனாலும் அதுக்குண்டான வருமானத்தை அவரே கொடுத்துருவார். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு அனாவசிய செலவுகளை கொடுப்பாரு. எனவே ஒரு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது அவசியமாக அனாவசியமானு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 11ல் சூரியன் இருக்கிறாரு. அரசுத்துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. மேலும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் தந்தை வழியில் அனுகூலங்கள் கிடைக்க போகுது. வாகன யோகங்கள் பெரிதாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 8ல் ராகு இருக்கிறாருங்க. அதனால் சின்ன சின்ன தடைகள் வந்து போகிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அதை தாண்டி தான் நீங்கள் எல்லா விஷயங்களையும் செய்துக்கிட்டு இருக்கீங்க. 2ல் கேத்து இருக்கிறாரு. பேச்சில் இன்னுமே நிதானம் தேவை. குரு வேற உள்ளே வந்துட்டாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. செலவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். திட்டமிடுதல் தேவைப்படுதுங்க. குரு ராசிக்குள்ளே வந்துட்டாரு. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை அவர் பார்க்க போகிறாரு. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் இனிமே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். பிள்ளைங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னா எல்லாமே அனுகூலமாக முடியும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. திரும்பவும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல 2 கிரகங்கள். இத்தனைக்கும் குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் குரு பகவான் தரக்கூடிய செலவுன்னா அது சுப செலவாக தான் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷ அலை வீசும். இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் ஆரம்பிக்குதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய அஷ்டம சனியின் மேலே விழுதுங்க. இது நாள் வரைக்கும் ஆட்டம் போட்டு உங்களை நிலைகுலைய வைத்த சனி பகவான் இனிமேல் அதை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு நன்மைகளை செய்கிறாரோ இல்லையோ தீமைகள் செய்யாமல் இருப்பார். எனவே தைரியமாக புதிய முயற்சியில் இறங்கலாம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். வேலை விஷயங்களில் நல்ல தகவல்கள் வரும். ஆனால் வேலை இடம் என்பது உங்களுக்கு ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். வேலைப்பளு கடுமையாக இருக்கும். அலுவலக சூழலில் ஒரு நிதானம் தேவைப்படுகிற நாள் இந்த நாள். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குது. 11ல் சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. நிறைய பணம் வருங்க. தாராளமாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. 4 பேர் நிச்சயமாக உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. நீங்கள் என்ன ஒரு சட்டை நல்லா போட்டிருந்தா கூட இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக பாராட்டுவாங்க. அந்த மாதிரி பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல நாள். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 10ல் சூரியன் இருக்கிறாரு. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த காலகட்டமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வுக்காக பரிசீலனை பண்ணாங்கன்னா அதில் நிச்சயமாக உங்கள் பேர் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த இடமாற்றம் கூட இந்த நாளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கும் ராசிக்குள்ளே தான் சந்திரன் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி குரு பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்துட்டாரு. இனிமே நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அலுவலக சூழலில் உங்களுக்கு புகழ், பெருமை, மரியாதை எல்லாம் இருக்கும். புதிய பொறுப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கொடுக்கலையோ, யாரெல்லாம் உங்களை எடுத்தறிஞ்சு பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்தார்களோ அவங்க எல்லாம் இன்னையிலிருந்து வேறு இடத்துக்கு மாறி போயிடுவாங்க. அல்லது வேறு நிறுவனத்துக்கே கூட போயிடுவாங்க. அவங்க மூலம் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் 8ல் செவ்வாய் இருக்கிறாரு. கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அஷ்டமாதிபதி தன்னோட சொந்த வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த நாளில் குரு உங்களுக்கு சாதகமாக மாறிவிட்டதுனால உற்சாகமாக இருப்பீங்க. பல வெற்றிகளை செய்து காட்டக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ஓகோன்னு இருக்குது. ராசிக்குள்ள சந்திரனும் இருக்கிறார். தைரியமாக இருப்பீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுவீங்க. இதுவா அதுவா அப்படின்னு. 2மே நல்லா இருக்குங்க. 2 நல்ல பொருள்கள் கையில் கிடைக்கும்போது இந்த பொருள் எடுக்கிறதா அந்த பொருள் எடுக்கிறதான்னு நமக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட குழப்பம் இந்த நாளில் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால உத்தியோகஸ்தானம் வலுவடைந்து இருக்கிறது. வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமான நாள். வியாபாரத்தை விருத்தி செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். எல்லாமே சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். ஏற்கனவே சொன்னேன், துலாம் ராசிக்காரங்களுக்கு 12ல் சந்திரன் இருந்தால் நிச்சயமாக செலவுகளை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். இன்ன நாள்லையும் உங்களுக்கு செலவுகள் இருக்க தான் போகுது. ஆனால் 9ஆம் வீட்டில் உங்களுக்கு இன்னைக்கு சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு மகாலட்சுமி யோகம் உண்டாயிருக்குது. தந்தை வழியில் தாராளமாக உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. சகோதர வகையில் நிறைய ஒத்தாசைகள் கிடைக்குங்க. நினைத்த காரியத்தை முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி இன்னொரு அடி எடுத்து வச்சு முன்னேறுவீங்க. அற்புதமான நாள் இந்த நாள். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. குரு பகவான் இன்னைக்கு 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். வேலை விஷயங்கள் கெடுபடியாக மாறப்போகுதுங்க. அலுவலக சூழலில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக வரப்போகுது. நேற்று வரைக்கும் இருந்த அதிகாரியை விட இன்னைக்கு வரக்கூடிய அதிகாரி நிறைய மரியாதை கொடுப்பாரு. ஆனால் நிறைய வேலைகளையும் கொடுப்பார். நீங்கள் நிச்சயமாக அதை முடியாது அப்படின்னு தட்டி கழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூட போகுது. தயாராக இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 9ல் சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் இன்னைக்கு உங்கள் கைக்கே பரிசாக சேரும் அல்லது உறவினர்கள் கொண்டு கொடுப்பாங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. குரு பார்வையில் இருந்தீங்க, அதனால் இந்த நாள் வரைக்கும் பெரிய குழப்பங்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் குருவின் பார்வை 2ஆம் வீட்டில் கிடைக்கிது. அதனால் தடைப்பட்டு இருந்த பணம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொலைந்த பொருள்களும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. அற்புதமான ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொடங்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். குரு பகவானினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறது. அற்புதமான காலகட்டம். அதுவும் 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, உச்சமடைந்து இருக்கும்போது தந்தை வழியில் அனுகூலங்கள், சகோதர வகையில் நன்மைகள், தொட்டது துலங்குவது, வண்டி வாகன யோகங்கள் அதிகரிப்பது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதுன்னு ஏராளமான நற்பலன்கள் இந்த நாளில் நடக்கும். கூடுதலாக இன்னைக்கு சந்திரனும் 11ல் இருக்காரு. அதை விட வேற எதுவுமே வேண்டாங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இதுவரைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் படிப்படியாக விலகி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குது. 11ல் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பெரிய அளவில் யோகங்களை கொடுக்க போகிறாரு. மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. அதே போல் பிள்ளைகள் வழியில் இருந்த கவலைகள் இந்த நாளில் இருந்து உங்களுக்கு தீரப்போகுது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. ஆனால் புத பகவான் 8ல் போய் இருக்கிறாருங்க. 8ல் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். நிறைய செலவுகளை கொடுக்க போகிறாரு. நிறைய பேருக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாளில் இன்பத்தில் நாட்டங்கள் அதிகரிக்க போகுதுங்க. ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும், நல்ல இடத்த போய் சுற்றி பார்க்கணும், நிறைய ஆடம்பரமாக செலவு பண்ணணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது. ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். தேவையான பணவரவும் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நாள். வேலை விஷயங்கள் எல்லாமே கெடுபடியாக இருக்கும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்க போகுதுங்க. இடையில சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது. இந்த நாளில் 2 முக்கியமான பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம சொல்லணும். காரணம், இதுவரைக்கும் குரு பார்வையில் இருந்தீங்க. பெரிய ஆபத்துகள் எதுவுமே அண்ட விடாமல் குரு உங்களை பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவர் 7லிருந்து 8ஆம் இடத்துக்கு மறைந்திருக்கிறார். ஆனால் அங்கே உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால சில நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம். அதனால் இந்த காலகட்டத்திலிருந்து தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவே கூடாது. இறை வழிபாடு நிறைய தேவை. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுக்கு 8ல் போய் அமர்ந்துட்டாருங்கிறதுனால செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் தேவைங்க. யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போகாதீங்க. முக்கியமாக ஏதாவது முடிவு எடுக்கணும்னா நிதானம் தேவை. ஆரோக்கியத்திலேயே அக்கறை அவசியம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறாரு. எனவே உங்களுக்கு தைரியமாக இருப்பீங்க, துணிச்சலாக இருப்பீங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்குது. அதனால இனிமேல் அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட தடைகள், தாமதங்கள் எல்லாமே குறையும். நற்பலன்கள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ஓகோன்னு இருக்குதுங்க. ராசிக்கு 5ல் செவ்வாய் இருக்கிறாரு. 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். சந்திரனும் இன்னைக்கு உங்களுக்கு
10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால வேலை விஷயங்களில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கூடுதலாக பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும். சலுகைகள் கூட உங்களுக்கு அவ்வளவு தூரம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பொறுமை தேவைப்படுகிற காலகட்டம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சந்திராஷ்டம குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துருச்சு. நிதானமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. இந்த 3 நாளில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். அந்த மன உளைச்சல்ல இருந்தால் வெளிவருவீங்க. இத்தனை நாளும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு கெடுபிடி இருந்திருக்கும். அந்த கெடுபிடிகள் எல்லாமே விலக போகுது. இன்னையிலிருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட போகிறது. மகர ராசிக்காரங்களுக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி, தொண்டையில் ஏதோ வலி, இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருந்தது. எல்லாமே தீரப்போகுது. கால் வலி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அவதிப்பட்டீங்க. இனிமே எல்லாமே சரியாயிடும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனிக்கு குருவினுடைய பார்வை வேற கிடைக்குது. இதை விட பெரிய யோகம் என்னங்க வேணும்? அற்புதமாக இருப்பீங்க. நினைத்த காரியத்தை முடித்து காட்டுவீங்க. நண்பர்கள் விஷயத்துல அனுகூலம், உறவினர்கள் விஷயத்துல ஆதரவு, இப்படி எல்லாமே அற்புதமான பலன்களாக இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. சந்திரன் உங்களுக்கு 9ல் இருக்கார். தைரியமாக எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்க. அலுவலக சூழல்ல உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குரு பார்வையில் இருக்கீங்க. பயம் விலகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. அதனால வீட்டில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். தாய் வழியில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. அந்த வகையில் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறாரு. பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்குங்க. அவங்களுடைய படிப்புக்காக நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அதன் மூலம் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். நிதானமாக இருங்க. அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்க, முன்பின் தெரியாதவங்கள்லாம் கூட உங்களோட பேசி உங்களுக்கு பல புதிய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாருடைய அட்வைஸையும் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுடைய வழக்கமான வேலைகளை செய்துக்கிட்டு இருங்க. பொதுவாகவே சந்திராஷ்டம நாளில் நீங்கள் அவசர முடிவுகள் தான் எடுக்கக்கூடாதே ஒழிய வழக்கமான வேலைகள் எதையுமே குறைக்கக்கூடாது. எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கணும். பேச்சை மட்டும் குறைச்சிடணும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இன்னைக்கு பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்குது, நினைவில் இருக்கட்டும். ஒப்பந்தங்கள் எதையும் இன்னைக்கு கையெழுத்திட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு பிற்பகலுக்கு மேலே இருக்குது. அதனால அவசர முடிவுகளை தவிர்த்திடுங்க. இறை வழிபாட்டில் நிறைய ஈடுபடுங்க. இன்னைக்கு மாலை வேளையில் முடிஞ்சால் சிவாலயம் போயிட்டு வாங்க. குரு பெயர்ச்சி வேற இந்த நாளில் நடந்திருக்கு. அதனால கொஞ்சம் நிதானத்தில் இருங்க. ஏன்னா இதுவரைக்கும் குரு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார். இன்னைக்கு அவர் விலகி இருக்கிறாரு. இறை வழிபாடு நிச்சயம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார். கடனே கிடையாது. இனிமே கடன் வாங்கக்கூடாது. இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா பேசாமல் இருப்போங்கிற மாதிரி இருங்க. புதிய கடன் முயற்சிகளை தவிர்த்துருங்க. நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் கடன் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக திரும்ப வராது. அதுவும் இன்னைக்கு சந்திராஷ்டம நாள். நிதானம் தேவை. மீனராசிக்காரங்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல நாள். 7ஆம் இடத்துல இருந்து சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு. சனி பகவானை இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. குரு பகவானும் தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கிறாரு. எனவே சனி பகவானால் மீனராசிக்காரர்களுக்குள்ள இருந்த அந்த பதற்றம் இருக்கு இல்லையா, அது இனிமே இருக்காதுங்க. நிதானமாக செயல்படுவீங்க. மனதில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க. இந்த நாளில் 3ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமாகும். இளைய சகோதர வகையில் நன்மைகளும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷ அலை வீசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் கேள்விப்படுவீங்க. அவங்களுடைய சுபகாரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடந்தேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல இன்னைக்கு சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. குரு அங்கேருந்து தான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 4ஆம் இடத்துல இவங்க 2 பேரும் இருந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டு விஷயங்களில் நிறைய உங்களுக்கு வருமானம் வரப்போகுதுங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நல்ல டெனண்ட், வீடு வச்சுருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல டெனண்ட் இல்லை, நல்ல ஒரு லீஸுக்கு விடுறதுக்கு ஆட்கள் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. வீடை விற்கிறதுக்கு, நிலத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பையரோ நல்ல ஒரு டெனண்ட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணவரவு நிச்சயம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. 5ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வந்துட்டாரு. இனிமே உங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆட்டோமேட்டிக்காக ஒரு தொடர்பு வந்துடும். குலதெய்வம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு வீட்டில் நடைபெறும். குலதெய்வ கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனதில் சந்தோஷம், உற்சாகம் இருக்கும். பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலம் உங்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். நேயர்களே, 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்த்தோம்.
உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.